Good morning, students. Today, special examination of mathematics review இன்னைக்கு பார்க்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். நமக்கு 10th பப்ளிக் எக்ஸாமில் கொஸ்டின் பேட்டர்ன் இது தான். பார்ட் 1ல் 14 ஒன்வேர்ட்ஸ் இருக்கும். சூஸ் த கரெக்ட் ஆன்சர் தான். 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் நீ செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆன்சர் ஆல் த கொஸ்டின், எல்லா கொஸ்டினுமே நீ அட்டன் பண்ணணும். பார்ட் 2 20 மார்க்ஸ் 10 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். அதில் உனக்கு 14 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் தான் நீ 10 சூஸ் பண்ணுவேன். 28th கொஸ்டின் வந்து கம்பல்சரி கட்டாய வினா. 28வது கொஸ்டின் வந்து கட்டாய வினாவாக இருக்கும். ஸோ அதனால் நீ வந்து 10 கொஸ்டினில் நீ 9 கொஸ்டின்ஸ் எதனாவும் சூஸ் பண்ணிக்கலாம். எனி 9 சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 28th கொஸ்டின் தான் உனக்கு 10th கொஸ்டினாக இருக்கணும். ஒருவேளை நீ அந்த 28th விட்டுட்டு மீதி எல்லாம் 10 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருந்தாலும் லாஸ்ட் கொஸ்டின் கட் பண்ணிடுவாங்க. ஸோ கம்பல்சரின்னு சொல்லி என்ன நம்பரில் கொஸ்டின் கொடுத்துருக்காங்களோ அதை கண்டிப்பாக என்ன செஞ்சிடணும், அட்டன் பண்ணிடணும். ஓகே, அடுத்து பார்ட் 3 50 மார்க்ஸ். 50 மார்க்ஸ் இங்கேயும் உனக்கு 14 கொஸ்டின்ஸில் நீ 10 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். இதில் 40 செகண்ட் 42வது கொஸ்டின் தான் கம்பல்சரி கொஸ்டின், கட்டாய வினா. ஸோ இதுலேயும் அதே தான், 9 கொஸ்டின்ஸ் நீ எதுனா சூஸ் பண்ணிவிட்டு 10th கொஸ்டின் என்ன தான் பண்ணிடணும், 40 செகண்டை தான் 42வது கொஸ்டினை நீ அட்டன் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு பார்ட் 4, அதில் 16 மார்க் கொஸ்டின். நமக்கு ஜாமெண்ட்ரி கிராஃப் ஆல்ரெடி நீ செஞ்சது தான். ஸோ 43 44ல் உனக்கு ஏஆர்பி ரெண்டு கொஸ்டின் கொடுத்து அதில் ஒன்று நீ வந்து சூஸ் பண்ணணும். ஜாமெண்ட்ரி ஆர் அண்ட் கிராஃப் ரெண்டுமே 8 மார்க்ஸ். ஓகேவாம்மா? ஸோ கொஸ்டின் டைப் இப்படி தான் இருக்கும். ஆனால் நமக்கு இப்போ கொஞ்சம் போர்ஷன் தான் நம்ம நடத்தியிருக்கோம். நமக்கு 8 யூனிட்டுமே நம்ம என்ன செய்யலை, எல்லாமே ஃபுல்லாக நடத்தலைங்கிறதுனால நமக்கு கொஸ்டினில் 8 யூனிட்ல இருந்தும் ரேண்டமாக கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. நமக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் நம்ம நடத்திருக்கிறதுனால உனக்கு எல்லாமே கொஞ்சம் ஈஸியாகவே இருந்திருக்கும். இப்போ மேட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்தோன்னா உனக்கு 1 2 மார்க் 1 5 மார்க் தான் அதில் இருக்கும். ஸோ அதனால் இதில் 5 மார்க்ஸ் வந்திருக்கிறதுனால உனக்கு ஈஸியாக இருந்திருக்கும். அந்த டைப்பில் இருக்காது, ஒரு 5 மார்க் தான் இருக்கும். ஆனால் எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக்ங்கிறதுனால இந்த இவ்வளோ எக்ஸசைஸ் நீ பார்த்தாலே கண்டிப்பாக அபவ் 50 வாங்கிடலாம். ஒன்வேர்ட்ஸ் நீ 14 ஒன்வேர்ட்ஸ் கரெக்டாக எழுதி ஜாமெண்ட்ரி கிராஃப் போக இதை மட்டும் படித்தாலே எக்ஸ்ட்ரா ஒரு 30 மார்க்ஸ் நீ கண்டிப்பாக என்ன செஞ்சிடலாம், வாங்கிடலாம். ஸோ அதனால் இதை நல்லா கவனித்து படிச்சுக்கோ. ஆனால் இனி நடத்துகிற எல்லா எக்ஸசைஸையும் நீ என்ன செய்யணும், நல்லா பார்த்துட்டேன்னா மேக்ஸ் எக்ஸாம் நல்லா எழுதிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம், ரிவ்யூ பார்க்கலாம். பார்ட் 1, ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், if A is a 2x3 matrix and B is a 3x4 matrix, how many columns does AB have? Option B, answer 4. Next, the second question, the value of A and B if 24x cube plus 76x square plus AX plus B is a perfect square are? Answer option C, minus 120, 100. Third one, y square plus 1 by y square is not equal to? Option B, y plus 1 by y the whole square. Fourth one, the slope of the line joining 12, 3, 4, A is 1 by a. The value of A is? Option D, true. The straight line is given by the equation x is equal to 11 is? Option B, parallel to y-axis. Sixth one, which of the following is incorrect? Answer option A, P of A greater than 1. Seventh one, if a letter is chosen at random from the English alphabets A, B, up to Z, then the probability that the letter chosen precedes X. Option C, 23 by 26. Eighth one, the probability of getting a job for a person is X by 3. If the probability of not getting the job is 2 by 3, then the value of X is? Answer option B, 1. Ninth one, the area of a triangle formed by the points minus 5, 0, 0, minus 5 and 5, 0 is? Option B, 25 square units. 10th one, the slope of line PQ is 1 by root 3. Then the slope of perpendicular bisector of PQ is? Answer option B, minus root 3. 11th one, the probability of impossible event is? Answer option B, 0. 12th one, transpose of column matrix is? Option D, row matrix.
13th one, the solution of 2x minus 1 the whole square is equal to 9 is equal to, answer option C, minus 1 comma 2. 14th one, graph of linear equation is a dash, option A, straight line. ஸோ இது புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லை, அது போக உனக்கு புக் இன்சைட்லேருந்து உனக்கு என்ன செய்யலாம், கொஸ்டின்ஸ் 1 or 2 கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்கோ. தமிழ் மீடியம் கொஸ்டின்ஸும் இதில் நான் போட்டிருக்கேன். தமிழ் மீடியம் பிள்ளைங்களுக்கும் ஆப்ஷன் அதே சேம் ஆப்ஷன் தான். ஸோ அதை மார்க் பண்ணிக்கோ. எல்லாருமே ஒன் வேர்ட்ஸ்க்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துரு. எல்லா புக் பேக்கில் இருக்கிற எல்லா ஒன் வேர்ட்ஸை நல்லா படிச்சுட்டாலே 13 மார்க்ஸ் கண்டிப்பாக என்ன செஞ்சிடலாம், வாங்கிடலாம். ஸோ வீட்டில் இருக்கிற போது டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒன் வேர்ட்ஸ் என்ன செஞ்சிரு, எல்லாருமே நல்லா பார்த்துரு. Part 2, marks 20, answer 10 questions. Question number 28 is compulsory. ஆல்ரெடி நான் உனக்கு சொன்னது தான். 14 questions இருக்கும். அதில் நீ 10 questions நீ என்ன செய்யணும், அட்டன் பண்ணணும். 28th question compulsory. First one, 15th one, construct 3x3 matrix who elements are given by Aij is equal to I plus j the whole cube by 3. ஸோ இது தமிழ் மீடியம். பகுதியா எவேனும் 10 வினாக்களுக்கு விடையளி, வினாயன் 28 கட்டாயமாக விடையளிக்கவும். இதுவும் 20 மார்க்ஸ் சேம் தான். தமிழ்லையும் ரீட் பண்ணிடுறேன். பின்வருவனவற்றை கொண்டு 3x3 வரிசையை கொண்ட அணி A is equal to Aij I plus j the whole cube by 3. ஸோ சம் இதில் இருக்குது பார்த்துக்கோ. Aij வந்துருச்சுனாலே உனக்கு ஜென்ரல் ஃபார்ம் தெரியணும். 3x3 மேட்ரிக்ஸ்க்கு A11 A12 A13 A21 A22 A23 A31 32 33. ஸோ 11 அப்படின்னா I1 J1. ஸோ அதே மாதிரி என்ன செஞ்சிடணும், போட்டுறணும். ஓகேவாமா. அடுத்து 16th one, இஃப் A கொஸ்டின் பார்த்துக்கோ, தென் வெரிஃபை A டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு A. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஈஸி கொஸ்டின். ஸோ இதெல்லாம் ஈஸியாக எல்லாருமே ஸ்லோ லேர்னர்ஸும் பார்த்து வச்சுக்க. டிரான்ஸ்போஸ் அப்படின்னா ரோ காலமாக மாறிடணும், காலம் ரோவாக மாறிடணும். அதாவது நிறை நிரலாக மாறணும், நிரல் நிறையாக மாறிடணும். தமிழ் மீடியம் பார்த்துக்கோ, ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிரான்ஸ்போஸ் 2 times கண்டுபிடிக்கணும். 2வது டைம் கண்டுபிடிக்கும் போது கொஸ்டினே நமக்கு என்ன செஞ்சிடும், ஆன்சராக வந்துடும். தட் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு போட்டு வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடலாம், போட்டுடலாம். சிம்பிளான கொஸ்டின், ஈஸியஸ்ட் கொஸ்டின். 17th one, if A 049837 B 738 find the value of 3A minus 9B. மேட்ரிக்ஸில் அனதர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. அடிக்கடி கொஸ்டினில் வரக்கூடியதான். ஏ பின்னு 2 மேட்ரிக்ஸ் இருக்காங்க. அடிஷன் சப்ட்ராக்ஷன் பார்க்கும்போது ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோ. சொல்யூஷன் 3A minus 9B. ஸோ நீ 3A உள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்டாலும் மல்டிப்ளை பண்ணிடு, அங்கே 9ஐயும் மல்டிப்ளை பண்ணிட்டு அப்படின்னு சொன்னான்னா உனக்கு என்ன செஞ்சிடும், 2 மேட்ரிக்ஸ் இப்படி கிடைக்கும். அடுத்த லைனில் நீ என்ன செஞ்சிடும், இங்கே இருந்து ஃபஸ்ட்டு எலமெண்ட்டையும் இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு எலமெண்ட்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உனக்கு இந்த லாஸ்ட் ஒன் என்ன செஞ்சிடும், ஆன்சராக வந்துடும். தமிழ் மீடியத்துக்கும் சேம் தான். ஸோ ஆன்சர் எல்லாத்துக்கும் ஒன்று தான். சொல்யூஷன் அப்படிங்கிற இடத்துல நீ தீர்வுன்னு போட்டிருப்பா, அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. 18th one, reduce the rational expression to its lowest form x square minus 16 by x square plus 8x plus 16. அல்ஜிப்ரான்னு எடுத்துட்டாலே உனக்கு கண்டிப்பாக உனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ட்ரீ மெத்தட், நமக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா ட்ரீ மெத்தட் தெரியணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16ங்கிறது ஒரு ஐடென்டிட்டி. ஸோ அந்த எல்லாமே நீ கரெக்டாக தெரிஞ்சுட்டேன்னா அப்ளை பண்ணால் ஈஸியாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர், அந்த 16 4 ஸ்கொயராக எடுத்துட்டோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முக்கு வந்துடும். ஸோ ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பின்னு எழுதிடலாம். கீழே இருக்கிறது த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 4 த ஹோல் ஸ்கொயரோட குவாட்ரட்டிக் அந்த ஈக்குவேஷன் தான் அது. ஸோ அதனால் நம்ம என்ன செஞ்சிடலாம், அதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக எக்ஸ் மைனஸ் 4 எக்ஸ் பிளஸ் 4 கட் ஆயிரும். ரிமைனிங் இருக்கிறது ஆன்சர். 19th one, சிம்பிளிஃபை. நெக்ஸ்ட் அனதர் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனில் 2 மார்க் கொஸ்டினில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், சிம்பிளான ஈஸியானது தான். இதுலேயும் ஐடென்டிட்டி தான் உனக்கு தெரியணும். எக்ஸ் கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் ஒய் கியூப் பை ஒய் மைனஸ் எக்ஸ். டினாமினேட்டர் பார்த்தா இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது, இங்கே ஒய் மைனஸ் எக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன தான் பண்ண போகிறோம் பாரு,
இந்த ஒய் மைனஸ் எக்ஸை எக்ஸ் மைனஸ் ஒய்யை நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ்ஸை என்ன செஞ்சிடணும், மைனஸாக மாற்றிடணும். அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் ஆயிரும். கீழே இருக்கிறது எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். ஸோ இதில் சின்ன கரெக்ஷன் இருக்குது, அதை பார்த்துக்கோ. சாரி, எக்ஸ் மைனஸ் ஒய் தான். உனக்கு டினாமினேட்டர் வந்து சேம் ஆனதுனால நம்ம இப்போ என்ன செய்கிறோம், எல்சிஎம் எடுத்தால் எக்ஸ் மைனஸ் ஒய் தான். ஸோ இப்போ நம்ம மேலே இருக்கிறது எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூபோட ஐடென்டிட்டி எழுதியிருக்கோம். கட் பண்ணால் உனக்கு ஆன்சர் வந்துடும். 20th கொஸ்டின், ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 121 a plus b the whole power 8, x plus y the whole power 8, b minus c the whole power 8, 81, b minus c the whole power 4, a minus b the whole power 12, b minus c the whole power 4. ஸ்கொயர் ரூட் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக எழுதிடலாம். 121க்கு 11 தெரியும், 81க்கு 9 எழுதிடலாம். இங்கே இருக்கிற எல்லா அந்த பவரையும் அப்படியே ஹாஃபாக மாற்றிடு. 8 4 ஆக்கிடு, 4 2 ஆக்கிடலாம், 12 6 ஆக்கிடலாம். அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்கொயர் ரூட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீ சிம்பிளிஃபை பண்ணிட்ட அப்படின்னா இங்கே பாரு, b மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயரும் மேலே இருக்கிற b மைனஸ் சி த ஹோல் பவர் 4ல் கட் பண்ணிட்டோம்னா அங்கே இங்கே அனதர் b மைனஸ் சி இருக்குது. ஸோ அதுவும் கட் ஆயிடுது. 21, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் whose vertices are -3,5, 5,6 and 5,-2. இதில் உனக்கு தமிழ் மீடியத்தில் என்ன இருக்கும்னா முக்கோணத்தின் பரப்பு காண்க. ஸோ இப்போ முக்கோணம் நீ ட்ரா பண்ணாலும் சரிதான், நம்ம டைரெக்டாகவே போட்டுடலாம். x1 y1 x2 y2 x3 y3. ஸோ இந்த ஃபார்மேட்டில் நீ எழுதிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம சம் செய்யும் போதே இதை மல்டிப்ளை பண்ணியிருப்போம். முதல்ல மேலேருந்து கீழே மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் கீழே இருந்து மேலே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அந்த ஃபார்மேட்டில் தான் இங்கே இந்த தேர்ட் லைன் வந்திருக்கு. ட்ரையாங்கிளுக்கு மோஸ்ட்லி நமக்கு என்ன செய்ய வேண்டாம், ட்ரையாங்கிள் போட்டு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. போட்டிருந்தா நம்ம என்ன செய்யணும்னா கிளாக் வைஸில் நம்ம என்ன செஞ்சிடணும், அதை நம்ம எடுத்து எழுதணும். ஸோ அதை தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். மல்டிப்ளை பண்ணதை நீ சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னு சொன்னால், ஸோ ஃபஸ்ட்டு தனியாக ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஆட் பண்ணிக்கோ. ஸோ இங்கே வந்து 2 மைனஸ் ஒரு ப்ளஸ் இருக்குது. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு 25 சப்ட்ராக்ட் பண்ணால் உனக்கு -3 வந்துடும். இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 61 + 3. அதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 32 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இதுவும் ஒரு 2 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியில். 22nd, if 2, 3, 4, a and 6, -3 are collinear, find the value of a. ஸோ கொலினியர் அப்படின்னாவும் நமக்கு சேம் தான். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே அது என்னது தான், நமக்கு சேம் ஆன்சர் தான். அதே கொண்டு வந்துடலாம். கொலினியருங்கிறது தமிழ் மீடியம் கொஸ்டினில் உனக்கு ஒரே நேர்கோட்டில் அமைகின்றன எனில் ஏயின் மதிப்பு காண்க அப்படின்னு கொஸ்டினில் இருக்கும். ஸோ ஆன்சர் பார்த்து அப்படின்னா சேம், நம்ம ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன பண்ணமோ அதே தான். ஹாஃப் போட்டுக்கோ. x1 y1 x2 x3 x எல்லாம் அப்படியே எழுதிடலாம். நம்ம ஆல்ரெடி கிளாஸில் நம்ம நடத்துனது தான், நீ பார்த்துருந்தானா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஹாஃப் போட்டு மேலேருந்து கீழேருந்து மேலே ஆரோ மார்க் போட்டுக்கோ. மல்டிப்ளை பண்ணுறோம். இது கொலினியர் அப்படிங்கிறதுனால ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுறணும். போட்டால் தான் நமக்கு ஏயோட வேல்யூ என்ன செஞ்சிடும் கண்டுபிடிக்கலாம். 23rd, ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் sin θ, -cos θ and -sin θ, cos θ. ஸ்லோப் அப்படின்னா தமிழில் உனக்கு வந்து சாய்வு அப்படின்னு இருக்கும். சாய்வு காண்க அப்படின்னு சொல்லி 2 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. நம்பர்ஸ்க்கு பதிலாக sin θ cos θன்னு இருக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நமக்கு ஸ்லோப் ஆஃப் த லைன் ஃபார்முலா தெரியும். m is equal to y2 minus y1 by x2 minus x1. அதாவது சாய்வுக்கான ஃபார்முலா. x1 y1 x2 y2 என்னென்ன பாயிண்ட்டுங்கிறத அப்படியே நம்ம அப்ளை பண்ணுறோம். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். cos θ இன்ட்டு cos θ. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுது. ஸோ 2 cos θ 2 cos θ. இங்கேயும் மைனஸ் sin θ மைனஸ் sin θ. ஸோ -2 sin θ. கட் பண்ணால் உனக்கு சிம்பிளிஃபை பண்ணிடுறோம். ஸோ 24th கொஸ்டின், 2 coins are tossed together. What is the probability of getting different faces on the coins? 2 காயின்ஸை நம்ம வந்து டாஸ் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ், அதாவது வேறு வேறு எண்கள். அதை காயினை டாஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும், ஒரு ஹெட் அல்லது டேல் கிடைக்கும். அப்போ ஹெட்டும் டேலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் அதோட ப்ராபபிலிட்டி என்ன, அதுதான் அதோட கொஸ்டின். இதோட சொல்யூஷன் பார்த்தா ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே அதோட
எஸ், முதல்ல சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிடணும். அதாவது தமிழில் கூறுவெளி அப்படிங்கிறது ஒரு 2 காயினை நம்ம வந்து டாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 ஹெட்டு கிடைக்கலாம், 2 டெய்ல், ஒரு ஹெட்டு டெய்ல், டெய்ல் ஹெட். ஸோ n of s 4. நமக்கு லெட் ஏ பி த டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆன் காயின்ஸ். ஸோ அப்போ ஏ என்னது ஒரு ஹெட்டு டெய்ல், 2 ஹெட்டாகவும் இருக்கக்கூடாது, 2 டெய்லாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ n of a 2 கிடைக்குது. ஃபார்முலா p of a is equal to n of a by n of s. ஸோ 2/4 போட்டால் 1/2. 25th question. Write the sample space for selecting true balls from a bag containing 6 balls numbered 1 to 6 using tree diagram. அதாவது இதுவும் சாம்பிள் ஸ்பேஸ், தமிழில் கூறுவெளி அப்படின்னு கேட்டிருக்காங்க. செலக்டிங் ட்ரூ பால்ஸ் ஃப்ரம் ஏ பேக், ஒரு பேக்கில் 1லேருந்து 6 நம்பர் வரைக்கும் உள்ள ஒரு பால்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதுலேருந்து 2 பால் நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டான ஆன்சர் இருக்கும். கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி பாரு. அந்த 6 பால்ஸில் நீ இப்போ 2 பால் எடுக்கிற அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு பால் கையில் வச்சுருக்க. ஸோ கண்டிப்பாக பேகுக்குள்ளே அந்த 1ஆம் நம்பர் உள்ள அந்த 1 அப்படின்னு போட்டிருக்கிற பால் கண்டிப்பாக இருக்காது. அப்போ 2, 3, 4, 5, 6 மட்டும் தான் பேக்கில் இருக்கும். ஸோ அதில் தான் நீ ஏதாவது ஒன்று என்ன செய்ய முடியும், சூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி செகண்ட் பால் நீ சூஸ் பண்ணான்னா செகண்ட் பால் என்ன செய்யாது, பேக்கில் இருக்காது. ஸோ 1லேருந்து அந்த 2 போக மீதி இருக்கிற பாலை தான் நீ செலக்ட் பண்ணணும். 5 செலக்ட் பண்ணால் 5 இருக்கக்கூடாது, 6 செலக்ட் பண்ணால் 6 இருக்கக்கூடாது, 4 செலக்ட் பண்ணால் 4 இருக்கக்கூடாது. ஓகேவாம்மா? ஸோ இது நல்லா அந்த ட்ரீ டயக்ராம் பார்த்துக்கோ. சில இதில் எல்லாமே 1, 2, 3, 4, 5, 6 போட்டிருப்பாங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுக்காத. நம்ம ஒரே ஒரு பேக் தான் இருக்குது, 2 பேக்குனா தான் அது கரெக்டு. ஒரு பேக்கில் 6 பால்ஸ் தான் இருக்குது. ஸோ அதோட சாம்பிள் ஸ்பேஸ் பார்த்தா 1,2, ஏன்னா 1,1 இருக்க சான்ஸ் இல்லை. ஸோ 1,2, 1,3, 1,6 வரைக்கும். 2,1ல் 2,2 இருக்காது, மீதி எல்லாம் இருக்கும். 3rd 3,3 இருக்கக்கூடாது, 4ல் 4,4 இருக்கக்கூடாது, 5ல் 5,5 இருக்காது, 6ல் 6,6 இருக்கிறாது, மீதி எல்லாமே கரெக்டாக இருக்கும். 26th one. If P of A is equal to 0.37, P of B is equal to 0.42, P of A intersection B is equal to 0.09, then find P of A union B. இப்போ தமிழில் கீழே உள்ளது இருக்குது. அதே P of A, P of B, P of A intersection B எனில் P of A union Bயை காண்க. தீர்வு சொல்யூஷன் அதே தான். P of A union B அப்படின்னா அதோட ஃபார்முலா P of A plus P of B minus P of A intersection B. இது 9th ஸ்டாண்டர்ட்லேயே நீ படிச்சிருக்க. ஸோ அதை நல்லா மைண்டில் வச்சுட்டு அப்படியே டேரெக்டாக அப்ளை பண்ணுறோம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு 2 ப்ளஸ்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த 0.09 என்ன செஞ்சிரு, சப்ட்ராக்ட் பண்ணிடு. 0.7 ஆன்சராக வந்துடும். 27. தமிழ் மீடியம். ஒரு பெட்டியில் 20 குறைபாடு இல்லாத விளக்குகளும் ஒரு சில குறைபாடுடைய விளக்குகளும் உள்ளன. பெட்டியிலிருந்து சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு விளக்கானது குறைபாடுடையதாக இருப்பதற்கான வாய்ப்பு 3/8 எனில் குறைபாடுடைய விளக்குகளின் எண்ணிக்கையை காண்க. இங்கிலீஷ் மீடியம். In a box there are 20 non-defective and some defective bulbs. 20 நல்ல non-defective, அதாவது டிஃபெக்ட் ஆகாததும் some defective bulbs இருக்கு. If the probability that the bulbs selected are random from a box found to be defective is 3/8, then find the number of defective bulbs. So solutionல நம்ம முதல்ல defective bulbs நம்ம என்னன்னு எடுத்துக்கிடுறோம், xன்னு எடுத்துக்கிடுறோம். அப்போ டோட்டலாக நம்பர் ஆஃப் பல்ப்ஸ் நமக்கு x + 20 கிடச்சிரும். ஸோ அதை பார்த்துக்க அந்த சம்மை கரெக்டாக எழுதிடலாம். 28th சம். அணி ஏயில் A நிறைகளும் A+3 நிரல்களும் மற்றும் அணி பியில் B நிறைகளும் 17 - B நிரல்களும் உள்ளன. பெருக்கல் அணிகள் AB மற்றும் Bயை காண முடியும் எனில் A மற்றும் Bயின் மதிப்பை காண்க. ஸோ இது தமிழ் மீடியத்துக்கான கொஸ்டின். இதை நம்ம இங்கிலீஷ் மீடியம். A has A rows and A+3 columns. B has B rows and 17 - B columns, and if both products AB and BA exist, find A, B. இதில் AB, BAங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் முடியும் அப்படின்னா A, Bயோட வேல்யூ என்ன செஞ்சுருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு ரோ A, இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோ. A has rows A+3 columns, B has B rows 17 - B columns. ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏயோட காலமும் அடுத்து பியோட ரோவும் சேமாக இருக்கணும். ஸோ A+B3 = Bன்னு போட்டு அதில் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடுறோம். பிஏங்கும் போது இதோட காலமும் அதோட ரோவும் ஈக்குவலாக இருக்கும்.
ஸோ அதை நம்ம என்ன செய்கிறோம், ஈக்குவேட் பண்ணி லீனியர் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா 2 ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். அதை நீ வந்து என்ன செய்கிறோம், சால்வ் பண்ண அப்படின்னா ஏயோட வேல்யூ கிடச்சிரும். அதாவது செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா பி கேன்சல் ஆயிரும், ஏ வேல்யூ கிடைக்கும். ஏயை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா பியோட வேல்யூ நமக்கு என்ன செஞ்சிருமா கிடச்சிரும். ஸோ ஈஸி தான். அங்கே இருக்கிற ரோவையும் காலமையும் நம்ம ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஏபி எக்ஸிஸ்ட், பிஏ எக்ஸிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த சம்மை ஆன்சர் கொண்டு வரோம். சரியா? ஸோ ஈஸி தான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம்மாக இருந்தாலும் ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்ட் 3, ஆன்சர் 10 கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 42 இஸ் கம்பல்சரி. 50 மார்க்ஸ், 14 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் நீ 10 கொஸ்டின் தான் அட்டன் பண்ண போகிற. 29th, இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 3 5 - 1 பி சி அப்படின்னு சொல்லி 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. வெரிஃபை தட் ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் ஏசி. ஸோ கிவனில் 3 மேட்ரிக்ஸ் கொடுத்து அதை நம்ம என்ன செய்கிறோம், வெரிஃபை தான் பண்ணுறோம். கவனிச்சிக்கோ சொல்யூஷன். ஸோ இதை எல்ஹெச்எஸ் வெரிஃபை அப்படின்னு வந்துட்டாலே ப்ரூவ் தட், ஷோ தட்னாலே எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கோ. ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் இந்த டைப்லேயும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஈஸியான மெத்தட்லேயும் நான் ஆல்ரெடி உனக்கு சொல்லியிருக்கேன். ஸோ உனக்கு எது ஈஸியோ அந்த டைப்பில் என்ன செஞ்சிரு, மல்டிப்ளை பண்ணி பார்த்துரு. 5 மார்க் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக மல்டிப்ளிகேஷனில் தான் வரும். ஸோ எல்ஹெச்எஸ் தனியாக பண்ணு, ஆர்ஹெச்எஸ் தனியாக பண்ணி ரெண்டுமே என்ன செஞ்சிடணும், ஈக்குவலாக வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு போட்டு சம்மை எழுதி வெரிஃபைடு அப்படின்னு போட்டுடலாம். ஹென்ஸ் வெரிஃபைட்னாலும் சரி, வெரிஃபைடு அப்படின்னாலும். ஸோ மல்டிப்ளிகேஷன் நல்லா தரவாக பார்த்துக்க, எங்கே ஆட் பண்ணுறோம் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கோ, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகேவாம்மா? 30th கொஸ்டின், சால்வ் ஃபார் எக்ஸ் கமா ஒய். ஸோ ஒரு கொடுத்துருக்காங்க ஒரு ஈக்குவேஷன். சால்வ் அப்படின்னாலே அதில் இருக்கிற வேரியபிளோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான். தமிழ் மீடியத்தில் தீர்க்க அப்படின்னு சொல்லி இருக்கோம். சொல்யூஷன் பாருமா. ஸோ இங்கே 2 வந்து ஒரு ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன், திசையிலி பெருக்கல் அப்படின்னு சொல்லி சார் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 2 × 2வை ஒவ்வொரு எலமெண்ட்டாலையும் மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஸோ அதனால தான் -4x = 5, y² - 2y = 8 அப்படின்னு சொல்லி 2 ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி ரெண்டுமே குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக இருக்கிறதுனால நம்ம டி மெத்தடில் அதை என்ன செஞ்சுருக்கோம், ஃபேக்டரைஸ் பண்ணி ஒய்யோட வேல்யூவும் எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன செஞ்சுருக்கோமா கண்டுபிடிச்சிருக்கோம். x² - 4x - 5 = 0ன்னு போட்டோம்னா டி மெத்தட். ஸோ 5 × 1 5 கிடைக்கும், 5ல் 1 போனால் 4. அந்த மாதிரி டி மெத்தடில் பண்ணணும். 31th கொஸ்டின், இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ABCD அண்ட் I is equal to 1 0 0 1, show that a square minus a plus d into a is equal to bc minus ad into I2. கொஸ்டின் தான் இதில் வந்து பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ஈஸியாக பார்த்துரு. ஏ ஸ்கொயர் அப்படின்னா ஏயும் மல்டிப்ளை பண்ணுறோம். நம்பர் இருந்தால் நம்பரை மல்டிப்ளை பண்ணிடுவோம். லெட்டராக இருந்தால் அதை அப்படியே சேர்த்து எழுதிட வேண்டியதான். பி இன்ட்டு சினா பிசின்னு போடு, ஏ இன்ட்டு ஏனா ஏ ஸ்கொயர் போடு, அவ்வளோதான். a plus d into ஏங்கிறது ஒரு ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டையும் a plus d மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஸோ அப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு என்ன செஞ்சிடும், இந்த டேர்ம் ஈஸியாக கிடைக்கும். பிசி மைனஸ் ஏடியை வெளியே எடுத்துட்டோம்னா 1 0 0 1 அவனுக்கு ஹென்ஸ் வெரிஃபைட் கொண்டு வந்துடலாம். இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு 32, இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, பி ஒரு அனதர் மேட்ரிக்ஸ், ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ், then verify AB the whole transpose is equal to B transpose A transpose. ஓகேவாமா? தமிழ் மீடியத்துக்கும் இதே மாடல் கொஸ்டின் தான். ஏபின்னு கொடுத்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், டிரான்ஸ்போஸ் சம் இல்லாததெல்லாம் ப்ரீவியஸ் இயர்லலாம் இல்லாமல் இருக்காது. ஸோ அதனால் இந்த சம்மை நல்லா என்ன செஞ்சுக்கோ, பார்த்துக்கோ. ஈஸியான சம் தான், டிரான்ஸ்போஸும் ஈஸி தான், மல்டிப்ளிகேஷனும் சேம் மெத்தடு தான் எல்லா சம்லேயுமே. ஸோ நல்லா பார்த்து தெரிஞ்சு வச்சு எழுதி பார்த்துக்கோ. ஸ்லோ லேர்னர்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஈஸியான சம் கண்டிப்பாக எல்லாரும் போட்டு பார்த்துருக்கணும். தமிழ் மீடியம் பிள்ளைங்களும் இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைங்க 2 பேருமே டிரான்ஸ்போஸ் சம் என்ன செஞ்சிரு, நல்லா பார்த்துரு. 33, 36x power 4 minus 60x³ plus 61x² minus mx plus n is perfect square. Find the value of m and n. தமிழ் மீடியம் பிள்ளைங்களுக்கு அதே இது ஒரு முழு வர்க்கம் எனில் mn n மதிப்பை காண்க அப்படின்னு இருக்கும். இந்த கொஸ்டின் அனதர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அல்ஜிப்ரால ஸ்கொயர் ரூட் சம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம்.
ஒழுங்காக சார் நடத்துனதை இன்னொரு தடவை நல்லா நீ வாட்ச் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னான்னா ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், இந்த சம் பண்ணிடலாம். இதில் 2 டைப் இருக்கும். டைரெக்டாக ஸ்கொயர் ரூட் கேட்டிருப்பாங்க, இல்லைன்னா ஸ்கொயர் ரூட் அப்படின்னா எம்மோட என் வேல்யூவோ பி வேல்யூவோ. ஸோ இதை கரெக்டாக நீ என்ன செஞ்சிரு, நல்லா போட்டு பார்த்துட்டு திரும்ப ஒரு தடவை நல்லா அந்த வீடியோஸ் போட்டு பார்த்துட்ட அப்படின்னா ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், செய்யலாம். ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேட்டுக்கோ. 34th கொஸ்டின் சால்வ் இல்லாமல் இது சிம்பிளிஃபை, தமிழில் சுருக்குக. ஸோ இதுவும் ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். அல்ஜிப்ரா அப்படின்னு சொன்னாலே அதில் இருக்கிற ஈக்குவேஷனை நல்லா கவனி. அதில் ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம் ஸ்கொயராக இருக்கும், அடுத்து அதோட எக்ஸ் இருக்கும், அடுத்து அதோட கான்ஸ்டன்ட் இருக்கும். ஸோ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை கரெக்டாக நீ பார்த்துக்கோ. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்தாலே டி மெத்தடில் தான் செய்யணும், ஓகேவா? ஸோ அதை பார்த்து கரெக்டாக சால்வ் பண்ணிடு. 35 கொஸ்டின். பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 14 என்ற பல்லுறுப்புக்கோவையை q ஆஃப் எக்ஸ் என்ற பல்லுறுப்புக்கோவையால் வகுக்க எக்ஸ் மைனஸ் 7/x+2 என்னும் விடை கிடைக்கிறது. அதே தமிழ் இங்கிலீஷ் மீடியம் பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. இஸ் டிவைடட் பை அனதர் பாலினாமியல் q ஆஃப் எக்ஸ். அதை நம்ம வந்து டிவைட் பண்ணோம்னா கிடைக்கிறது எக்ஸ் மைனஸ் 7/x+2. ஃபைண்ட் q ஆஃப் எக்ஸ் தான். ஸோ பி ஆஃப் எக்ஸ் கிவனில் கொடுத்துட்டாங்க. பி ஆஃப் எக்ஸை q ஆஃப் எக்ஸால் டிவைட் பண்ணும்போது தான் இந்த ஆன்சர் கிடைக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, டிவைட் அப்படிங்கும்போது ரெசிப்ரோக்கல் போட்டுரும். ஸோ 1/q ஆஃப் எக்ஸை மட்டும் நம்ம இங்கே வச்சுட்டோம் அப்படின்னா, நல்லா கவனிச்சிக்க, இந்த மல்டிப்ளிகேஷன் போட்டிருக்கிறதுனால நம்ம ரெசிப்ரோக்கல் போட்டிருக்கோம். இந்த டேர்மை மட்டும் வச்சுட்டா இது ஆப்போசிட் சைட் போனால் அதுவும் என்ன செஞ்சிடும், ரெசிப்ரோக்கலாக தான் போகும். ஸோ 1/x² மைனஸ் 5x மைனஸ் 14. ஸோ இங்கேயும் ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், அதை நம்ம டி மெத்தடில் அதை ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம்னா எக்ஸ் மைனஸ் 7 கட் ஆயிரும். இங்கே x+2 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் x+2 த ஹோல் ஸ்கொயர். அப்போ q ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/q ஆஃப் எக்ஸ் தான் நமக்கு 1/x+2 த ஹோல் ஸ்கொயர். அப்போ q ஆஃப் எக்ஸ் அப்படின்னா அப்போ x+2 த ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். தட் இஸ் ஈக்குவல் டு, இதை நம்ம என்ன செய்கிறோம், இதோட ஐடென்டிட்டி எழுதணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர், அதாவது a+b த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். அந்த ஃபார்மேட்டில் அதை என்ன செஞ்சுருக்காங்க, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோ, ஈஸியாக எழுதிடலாம். 36th one. Without using Pythagoras theorem, show that the points 1, -4, 2, -3 and 4, -7 from a right angled triangle. பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணாமல் கொடுத்துருக்கிற இந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்ம அதை என்ன சொல்கிறோம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லணும். இதுக்கான சொல்யூஷன் பாரு. ஸோ பித்தாகரஸ் தியரம் நம்ம யூஸ் பண்ணாதனால நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஸ்லோப் ஆஃப் ஏபி, ஸ்லோப் ஆஃப் பிசி, ஸ்லோப் ஆஃப் ஏசி. நமக்கு தெரியும் ஸ்லோப் ஃபார்முலாவில் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொன்னால் m1 × m2 இஸ் ஈக்குவல் டு -1 இருக்கணும். பேரலல் அப்படின்னா m1 இஸ் ஈக்குவல் டு m2. ஸோ இதில் ஸ்லோப் ஆஃப் ஏபியையும் ஸ்லோப் ஆஃப் ஏசியையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், -1 கிடச்சிரும். அப்போ ஏபி பெர்பெண்டிகுலர் ஏசின்னு சொல்லிடலாம். ஏன்னா நமக்கு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் -1 வந்துச்சுனாலே அது பெர்பெண்டிகுலர் தான். ஸோ ஆங்கிள் ஏ 90 டிகிரி அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ தேர்ஃபோர் ஏபிசி இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, ஒரு ஆங்கிள் 90 டிகிரினாலே அது என்ன தான், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். தமிழ் மீடியத்துக்கு இது ஒரு பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தாமல் என்ன செய்யணும், ஒரு ரைட் செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் என காட்டுகன்னு இருக்கும் கேள்வி. ஸோ இதில் ஏபியின் சாய்வு, பிசியின் சாய்வு, ஏசியின் சாய்வுன்னு போட்டுக்க. ஸ்லோப் இருக்கிற இடத்துலலாம் சாய்வு போட்டுக்க, அவ்வளோதான். ஏபி பெர்பெண்டிகுலர் டு ஏசினா ஏபி செங்குத்து ஏசி அப்படின்னு சொல்லிக்கணும், அவ்வளோதான். 37th கொஸ்டின். -4, -2 பி சிடி ஆகியவற்றை முனைப்புள்ளிகளாக கொண்ட நாற்கரத்தின் பக்கங்களின் நடுப்புள்ளிகள் ஒரு இணைகரத்தை அமைக்கும் என காட்டுக. 4 புள்ளிகள் இணைகரத்தோட முனைப்புள்ளி தான், அதோட நடுப்புள்ளிகள் ஒரு இணைகரத்தை அமைக்கும் என காட்டுக கேள்வி. இங்கிலீஷ் மீடியத்துக்கும் a quadrilateral has vertices ABCD, show that midpoints of sides from a parallelogram. ஸோ ஏபிசிடிங்கிற அந்த குவாட்ரிலேட்டரலோட மிட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது அது என்ன கிடைக்குதா, ஒரு parallelogram கிடைக்குது. ஸோ அதை தான் நம்ம கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறலாம், ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட் தான் ஏபிசிடிங்கிற ஒரு குவாட்ரிலேட்டரல் வரைஞ்சிக்கோ. ஏபியோட
மிட் பாயிண்ட் பிசி ஏசி எல்லாத்தோட மிட் பாயிண்ட் கண்டுபிடி. அந்த மிட் பாயிண்ட்ஸான அந்த இஎஃப்ஜிஹெச் இருக்கிற அந்த ஒவ்வொரு மிட் பாயிண்டோட அந்த சைட்ஸ்க்கான ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஸ்லோப் ஆஃப் இஎஃப், ஸ்லோப் ஆஃப் எஃப்ஜி, ஸ்லோப் ஆஃப் ஜிஹெச், ஸ்லோப் ஆஃப் ஹெச்இ பார்க்கும்போது பாரு, இங்கே ஒரு 7/10, இங்கேயும் ஒரு 7/10. ஸோ அடுத்து ஸ்லோப் ஆஃப் எஃப்ஜி 7/-12, ஸ்லோப் ஆஃப் ஹெச்இ வந்து உனக்கு 7/-12. அப்போ M1 இஸ் ஈக்குவல் டு M2 வந்துருச்சுனாலே அது என்னது தான் உனக்கு பேரலாக இருக்கும். நமக்கு பேரலோகிராமுக்கு ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு தெரியும். அட் த சேம் டைம் இன் பேரலோகிராம் டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர். அதோட டயகனல்ஸ் வந்து என்ன செய்யுதான் ஒவ்வொன்றும் என்ன செய்யுது, பைசெக்ட் பண்ணுது. ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் parallel as their slopes are equal, the midpoints of diagonals are the same. Therefore midpoints of sides of quadrilateral form a parallelogram. ஸோ நம்ம parallel அப்படின்னு சொல்கிறோம். அதே டைமில் ஆப்போசிட் அந்த டயகனல்ஸ் வந்து பைசெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதோட மிட் பாயிண்ட்ஸ் ரெண்டுமே எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை parallelogram அப்படின்னு சொல்லிடலாம். 38th கொஸ்டின். ஏபிசி ஆகிய முனைப்புள்ளிகளாக கொண்ட முக்கோண வடிவ கண்ணாடிக்கு வர்ணம் பூசப்படுகிறது. 6 சதுர அடி பரப்பு வர்ணம் பூச ஒரு வாளி தேவைப்படுகிறது எனில் கண்ணாடியின் முழு பகுதியையும் ஒரு முறை வர்ணம் பூச எத்தனை வாளிகள் தேவைப்படும்? அதே இங்கிலீஷ் மீடியம். A triangular shaped glass with vertices at ABC has to be painted. If one bucket of paint covers 6 square feet, how many buckets of paint will be required to paint the whole glass if only one coat of paint is applied? Triangular shaped glass அதோட வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம எத்தனை கேன் வந்து பெயிண்ட் தேவைப்படுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ட்ரையாங்கிள்ங்கிறதுனால அதோட வெர்டிசஸை ட்ரையாங்கிளில் போட்டு கொடுத்துட்டாங்க. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் தான் நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ணது தான், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஹாஃப் போட்டு x1 y1 அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எழுதிக்க. ஸ்டார்டிங் என்ன ஆரம்பிக்கிறியோ அதை தான் எண்டிங்கில் இருக்கணும். அந்த ஆரோ மார்க் அப்படியே போட்டு மல்டிப்ளை பண்ண அப்படின்னா உனக்கு 60 ஸ்கொயர் யூனிட் கிடைக்கும். அந்த 120 2ஆல் டிவைட் பண்ணால் 60 கிடைக்கும். நமக்கு நம்பர் ஆஃப் கேன்ஸ் ரெக்யூர்டு என்னன்னா 10. அப்போ இந்த அதை 10ஆல் நம்ம டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 6 கேன்ஸ் கிடைச்சிரும். 39. 3 சீரான நாணயங்கள் முறையாக ஒரே நேரத்தில் சுண்டப்படுகின்றன. அனைத்தும் தலையாக கிடைக்க குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்க, அதிகபட்சம் ஒரு தலை கிடைக்க, அதிகபட்சம் 2 பூக்கள் கிடைக்க ஆகியவற்றிற்கான நிகழ்தகவு காண்க. மேட்ரிக்ஸ் மாதிரியே ப்ராபபிலிட்டி, அதாவது இந்த நிகழ்தகவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஸ்டினை மட்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஆன்சர் என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக எழுதிடலாம். அதே இது இங்கிலீஷ் மீடியத்துக்கான கொஸ்டின். 3 false coins are tossed together. Find the probability of getting all heads, at least one tail, at most one head, at most 2 tails. ஸோ கொஸ்டின் 3 fair coins அப்படின்னு சொன்னால், அதாவது 3 காயினை நம்ம டாஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2 காயின்ஸ்க்கானதை 2 டைம்ஸ் எழுதிட்டு முதல் லைன்லலாம் ஹெட்டு போட்டுரு, செகண்ட் லைன்லலாம் டெய்ல் போட்டுருன்னு சொல்லியிருக்கேன். அப்போ என்ஆஃப்எஸ் வந்து உனக்கு என்ன செஞ்சிடும், 8 கிடச்சிரும். அதான் இங்கே எழுதியிருக்காங்க சாம்பிள் ஸ்பேஸ், அதாவது கூர்வழி. ஃபஸ்ட்டு கொஸ்டின்கானது லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் ஹெட் ஆல் ஹெட்ஸ், எல்லாமே ஹெட் இருக்குது, ஒன்று தான். ஸோ 1/8. அடுத்து பி வந்து கெட்டிங் அட்லீஸ்ட் ஒரே ஒரு டெய்ல் இருக்கணும், குறைஞ்சது ஒரு டெய்ல் இருக்கணும். அப்போனா ஒரு டெய்லும் இருக்கலாம், அதுக்கு மேலே என்ன செய்யலாம், இருக்கலாம். டெய்ல் இல்லாமல் தான் இருக்கக்கூடாது. அப்போ ஹெட்டு போக மீதி எல்லாமே இருக்கும். ஸோ 7/8. சி வந்து அட்மோஸ்ட் 1 ஹெட், அதிகபட்சம் எத்தனை தான் இருக்கணும், ஒரு ஹெட்டு தான் இருக்கணும். அப்போ ஒரு ஹெட்டோட அதிகமாக இருக்கக்கூடாது, இப்போ ஹெட்டு இல்லாமல் இருக்கலாம். ஸோ 4. அப்போ 4/8, அதை சிம்பிளிஃபை பண்ணால் 1/2. டிபி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அட்மோஸ்ட் 2 டைல்ஸ். அப்போ 2 டைல்ஸ் என்ன செஞ்சுருக்கணும், அட்மோஸ்ட் அதிகபட்சம் இருக்கணும். ஸோ 2 டைல்ஸ் இருக்கலாம், அதுக்கு குறைவாக இருக்கு 3 டெய்ல் இருக்கலாம் தானே. ஸோ அதையும் எழுதிடு. 40. நன்கு கலைத்து அடுக்கப்பட்ட 52 சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டுக்கட்டில் டைமண்ட் சீட்டுகளிலிருந்து ராஜா மற்றும் ராணி சீட்டுகளும், ஹார்ட் சீட்டுகளிலிருந்து ராணி மற்றும் மந்திரி சீட்டுகளும், ஸ்பேடு சீட்டுகளிலிருந்து மந்திரி மற்றும் ராச சீட்டுகளும் நீக்கப்படுகிறது. மீதமுள்ள சீட்டுகளிலிருந்து ஒரு சீட்டு சம வாய்ப்பு முறையில் எடுக்கப்படுகிறது. அந்த சீட்டானது கிளவராக இருக்க, குயின் சிவப்பு குயினாக இருக்க, கருப்பு ராஜாவாக இருக்க. அதே இது இங்கிலீஷில் த கிங் அண்ட் குயின் ஆஃப் டைமண்ட்ஸ், குயின் அண்ட் ஜாக் ஆஃப் கார்ட்ஸ், சேம் அதே தான். 52 பிளேயிங் கார்ட்ஸ் அண்ட் வெல் ஷஃபல்டு.
Now one card is drawn at random from the remaining cards. Determine the probability that card is. இந்த 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த 52 கார்ட்ஸ் நமக்கு தெரியும். கார்ட்ஸில் 52 கார்டு இருக்குன்னு. அதில் எதெல்லாம் வெளியே எடுத்துடுறாங்க? குயின் ஆஃப் டைமண்ட்ஸ். ஸோ அந்த பாரு சொல்யூஷனில் பார்த்தா உனக்கு தெரியும். கிங் டைமண்ட், குயின் டைமண்ட்ஸ் அந்த ரெண்டுமே என்ன செஞ்சிடறாங்க? 1+1 எடுத்துடுறாங்க. குயின் கார்ட்ஸும் ஜாக் கார்ட்ஸும் எடுத்துடுறாங்க. அதில் ஒரு 2 கார்டு போயிடுது. ஜாக் ஸ்பேடு, கிங் ஸ்பேடு. அதாவது அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடறாங்க? எடுத்துடுறாங்க, அதிலேருந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. அப்போ ரிமைனிங் கார்ட்ஸ் இந்த 6 கார்ட்ஸ் போக தான் நமக்கு என்எஃப்எஸ் கிடைக்கும். அதான் ரிமைனிங் ஆஃப் கார்ட்ஸ் 52 - 6 இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்எஃப்எஸ் என்ன கிடைச்சிருதுமா? 46. ஸோ இதை மைண்டில் வச்சுக்க. எல்லா சம்முக்கும் 52 தான் வரும் கார்ட்ஸில். இங்கே வந்து ஒரு சில கார்டை ரிமூவ் பண்ணுறதுனால நமக்கு 46 கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் கெட்டிங் எ கிளவர். ஸோ நம்ம ஏ தான் உனக்கு ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் எ கிளவர். ஸோ நமக்கு அது 13 கார்ட்ஸ் கிளவரில் அந்த கிளவர் சூஸ் பண்ணுறதுக்கு மொத்தம் 13 கார்ட்ஸ் இருக்குது. அந்த 13லேருந்து நம்ம எதனாவும் சூஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு ஏ வந்து 13 ஆயிரும். 13/46. பி வந்து குயின் ஆஃப் ரெட் கார்டு. ஸோ குயின் ஆஃப் ரெட் கார்டுங்கும் போது 2 ரெட் கார்டு தான் குயினில் கிடைக்கும். ஸோ அப்போ என் ஆஃப் பி வந்து 2 ஆயிடுது. அப்போ பட் த அபவ் 2 கார்ட்ஸ் ஆர் ரிமூவ்டு ஃப்ரம் 1 and 2. ரெட் கார்டு 2 இருக்கும். ஆனால் அந்த ரெண்டுமே நம்ம என்ன செஞ்சிடறாங்க? ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ நமக்கு என் ஆஃப் பி என்ன தான் கிடைக்குதுமா? 0 தான் இருக்கும். நல்லா லிசன் பண்ணிக்கோ. ஸோ அது 0 ஆகிறதுனால அந்த ப்ராபபிலிட்டி 0 ஆயிடுது. கெட்டிங்க கிங் ஆஃப் பிளாக் கார்டு. ஸோ பிளாக் கார்டிலேருந்து நம்ம ஏற்கனவே ஒரு கிங்கை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இருக்கிறது 1 தான் இருக்குது. ஸோ பி ஆஃப் பி வந்து உனக்கு என்ன ஆயிரும்? 1/46. 41. A bag contains 6 green balls, some black and red balls. Number of black balls is twice as number of red balls. Probability of getting a green ball is thrice the probability of getting a red ball. Find number of black balls, total number of balls. So question நல்லா கவனமாக ரீட் பண்ணாதான் ப்ராபபிலிட்டி சம் செய்ய முடியும். தமிழில் உள்ள பிள்ளைங்களுக்கு பாரு. ஒரு பையில் 6 பச்சை நிற பந்துகளும் சில கருப்பு மற்றும் சிவப்பு பந்துகளும் உள்ளன. கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை சிவப்பு பந்துகளைப் போல் 2 மடங்காகும். பச்சை பந்து கிடைப்பதற்கான நிகழ்தகவு சிவப்பு பந்து கிடைப்பதற்கான நிகழ்தகவை போல் 3 மடங்கு. இவ்வாறெனில் கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை, மொத்த பந்துகளின் எண்ணிக்கை ஆகியவற்றை காண்க. இதோட சொல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா, பச்சை பந்துகளின் எண்ணிக்கை, சிவப்பு பந்துகளின் எண்ணிக்கை. முதல்ல நமக்கு பச்சை பந்து 6ன்னு இருக்குது. சிவப்பு பந்து நமக்கு தெரியாது, சம் அப்படி, அதாவது சில கருப்பு பந்து தான். ஸோ அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். கருப்பு பந்து வந்து அதோட 2 மடங்குங்கிறதுனால அதான் 2x அப்படின்னு எடுத்துக்கிறோம். டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் அப்படின்னா அதில் இருக்கிற 6 + x + 2x எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 6 + 3x. இப்போ கிவனில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, பச்சை பந்து கிடைப்பதற்கான நிகழ்தகவு சிவப்பு பந்து கிடைப்பதற்கான நிகழ்தகவை போல் 3 மடங்கு. இதோட ப்ராபபிலிட்டி க்ரீனோட ப்ராபபிலிட்டி வந்து ரெட்டோட ப்ராபபிலிட்டியோட 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் க்ரீன் பால் இஸ் ஈக்குவல் டு 3 × ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பால்ஸ். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் க்ரீன் பால் வந்து 6/6 + 3x. ஏன்னா என்எஃப்எஸ் வந்து நமக்கு 6 + 3x இஸ் ஈக்குவல் டு 3 × x/6 + 3x. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அதாவது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது உனக்கு எக்ஸோட வேல்யூ உனக்கு என்ன கிடச்சிருமா? 2 கிடச்சிரும். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? நமக்கு கொஸ்டின் பிளாக்கோட நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸும் டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பிளாக் பால்ஸில் 2x அப்படின்னு எடுத்ததுனால 2 × x நம்ம ஆன்சர். டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் அப்படிங்கும்போது 6 + 3x. அப்போ 6 + 3xக்கு பதிலாக அந்த 2 அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா உனக்கு என்ன கிடச்சிருமா? 12 கிடச்சிரும். இது எக்ஸாம்பிள் 8.24 தான். இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைங்க நம்பர் ஆஃப் க்ரீன் பால், நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ், நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸ் அவ்வளோதான். ஸோ அதை மட்டும் நீ தெரிஞ்சு வச்சுக்கோ போதும். ரொம்ப சிம்பிளான சம் தான். கொஸ்டினை மட்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரீட் பண்ணி நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்து 42. கொடுக்கப்பட்ட புள்ளிகளை முனைகளாக கொண்ட நாற்கரத்தின் பரப்பை காண்க. -9, 0, 8, 6, -1, -2 மற்றும் -6, -3. அனதர் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். நாற்கரத்தின் பரப்பு அப்படிங்கிற கொஸ்டின் மோஸ்ட்லி எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் இருக்கும். ஸோ அதை நல்லா தெரிஞ்சுக்கோ. இங்கிலீஷ் மீடியம் ஃபைண்ட் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல் ஹூஸ் வெர்டிசஸ் ஆர் அட். ஸோ 4 வெர்டிசஸ் என்ன செஞ்சுருக்காங்கம்மா? கிவனில் கொடுத்துருக்காங்க.
ஆல்ரெடி நம்ம ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கு என்ன டைப்பில் செஞ்சோமோ அதே டைப்பில் தான் என்ன செய்ய போகிறோம், ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரலும் பண்ண போகிறோம். ஸோ அங்கே 3 பாயிண்ட்ஸ் இருக்கும், இங்கே 4 பாயிண்ட்ஸ் தான். ஸோ அதை மட்டும் நீ மைண்டில் என்ன செஞ்சுக்கோமா, நல்லா பார்த்துட்டு அந்த ஃபார்முலாஸ் எழுதும் போதே நீ என்ன செஞ்சுக்கலாம், ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரில் x1 y1 x2 y2 x3 y3 எழுதி அப்புறமா எழுது. ஏன்னா 5 மார்க் கொஸ்டின்ங்கிறதுனால அந்த ஃபஸ்ட்டு டேர்ம் எழுதிட்டு அப்புறமா என்ன செய்ய, இந்த நம்பர்ஸ் எல்லாம் எழுது. ஸ்டார்டிங் என்ன போட்டிருக்கியோ அதான் எண்டிங் பாயிண்டாக இருக்கணும், அதான் ரொம்ப மெயின். ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோ. ஸோ அதனால் அதை எழுதிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மேலேருந்து கீழே ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி எழுது, அப்புறம் கீழேருந்து மேலே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கும். ஓகேவாம்மா? நெக்ஸ்ட் உனக்கு பார்ட் 4 பகுதி 4 கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளி. 2 8 மார்க் கொஸ்டின்ஸ். 1 வேர்டும் ஜாமெண்ட்ரி கிராஃப், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஜாமெண்ட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 சென்டிமீட்டர் விட்டமுள்ள வட்டம் வரைந்து வட்டத்தின் மையத்திலிருந்து 8 சென்டிமீட்டர் தொலைவில் பி என்ற புள்ளியை குறிக்கவும் பிஏ மற்றும் பிபி. ஸோ அங்கே டேஞ்சன்ட் இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க, அங்கே உனக்கு தொடுகோடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இம்பார்ட்டண்டான ஒரு ஜாமெண்ட்ரி. ஸோ அதில் 3 டைப்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி இந்த டைப் தான் உனக்கு டேஞ்சன்ட்டில் கேட்பாங்க. ஸோ அதை நீ நல்லா கவனிச்சிக்கோ. நம்ம ஒரு டைப் தான் இப்போ உனக்கு நடத்தி இருக்கிறதுனால அதில் தான் 2மே உனக்கு கொஸ்டினாக கேட்டிருக்கோம். ஆனால் உனக்கு பப்ளிக் கொஸ்டினில் 2 டைப் கொஸ்டின் இதில் இருக்கும். நமக்கு ஜாமெண்ட்ரி 3 மாடல்ஸ் உண்டு. ட்ரையாங்கிள் இருக்கும், இந்த மாதிரி இது என்ன இருக்கும், டேஞ்சன்ட் இருக்கும். சரியாம்மா? ஸோ அந்த என்ன கிவனில் என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத பார்த்து கரெக்டான ஜாமெண்ட்ரி நீ கரெக்டாக ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு ஆன்லைன் கிளாஸ்லேயே எல்லாம் பார்க்குறதுனால ஜாமெண்ட்ரி கிராஃபை கிளாஸில் யூடியூப் சேனல் எடுத்து நீ கரெக்டாக பார்த்துக்கோ, எப்படி ட்ரா பண்ணணுங்கிறத திரும்ப திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி ட்ரா பண்ணி பார்த்தா தான் அதை கரெக்டாக எழுத முடியும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. 3 டைப்ஸ் இருக்குது. சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது, கன்ஸ்ட்ரக்டட் ட்ரையாங்கிள் இருக்குது, டேஞ்சன்ட் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றையும் நல்லா தரோவாக பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ 1 டைப் தான் உனக்கு நடத்தியிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ் நல்லா கவனி. கிராஃபர்ஸ் 2 டைப்ஸான கிராஃப் 2 எக்ஸசைஸில் இருக்குது. ஸோ இப்போ ஒரு எக்ஸசைஸ்க்கான ஒரு 2 சம்ஸ் தான் இப்போ நீங்கள் போட்டு பார்த்துருப்பீங்க. மீதி உள்ளதை நம்ம எக்ஸ்ட்ரா கிளாஸில் பார்த்துடலாம். ஸோ உன்னோட வேலை நல்ல கிராஃப் அண்ட் ஜாமெண்ட்ரி 1 வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா தரோவாக வீட்டில் உட்காந்து பாரு, ட்ரா பண்ணி பாரு, நல்லா படி 1 வேர்ட்ஸை. இம்பார்ட்டன்ட் டாபிக் இது வரைக்கும் நடத்துனதையும் நீ நல்லா ஒவ்வொரு நாளுமே ரீகால் பண்ணால் மட்டும்தான் மேக்ஸ் எக்ஸாம் நல்லா எழுத முடியும். எல்லா சப்ஜெக்ட் மாதிரி படித்து எழுத முடியாது. ஸோ நல்லா கிளாஸை கவனி. என்ன டவுட்னாலும் என்ன செய்யலாம், நீ சப்ஜெக்ட் டவுட் எதுனாலும் நீ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபோன் பண்ணி நீ கேட்டானா அதை கிளியர் பண்ணுவோம். நீ உன்னோட கிளாஸ் டீச்சர் யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க. நீ என்கிட்ட கால் பண்ணாலும் நான் உனக்கு கிளியர் பண்ணுவேன். டைமை வேஸ்ட் பண்ணாமல் நல்லா படிங்க. ஓகேம்மா? ஆல் தி பெஸ்ட்.